இதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங்னா என்ன, ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி நம்ம கிளையண்ட்டை ரீச் அவுட் பண்றதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு வெப்சைட் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ யூஆர் ஆல் ரெடி நோ. ஸ்ட்ரெயிட்டாக கிளைண்ட்டுக்கு போய் இப்போ ரீச் பண்ண வேண்டாம். ஸோ அது எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சில இமெயில்ஸ் அண்ட் சில டாக்குமெண்ட்ஸ், சில மெசேஜஸை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணுறதுக்கோ இமெயில் பண்ணுறதுக்கோ அந்த நேரம் பார்த்து நம்ம போயிட்டு டைப் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் மெசேஜ் ஃபார் கனெக்ஷன். ஸோ எப்படி ப்ரோ இந்த கிளைண்ட்ஸை போய் ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்களோட சோஷியல் சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கோல்ட் ரீச் பண்ணுங்க, அதாச்சும் லிங்க்டின்ல வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க லிங்க்டின் போயிட்டு மேல சர்ச் பார்ல நான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இதை நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு ஃபில்டர்ல வந்து பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஃபில்டர்ல வந்து பீப்புள்னு கொடுத்துட்டு இங்க கனெக்ஷன்ஸ்ல வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டோட கனெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த மீனிங் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆச்சு நீங்க நானும் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட கனெக்ஷன் வந்து எனக்கு காட்டுற மாதிரி. ஓகே, ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை போட்டுட்டு பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் கொடுத்துட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்க நிறைய பேர் வருவாங்க. இவங்க கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ணாதீங்க. கனெக்ட் பண்ணும்போது நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் அ நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். சாரி, ஆட் அ நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். அது வச்சு கனெக்ட் பண்ணுங்க. சப்போஸ் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு நிஜமாலே ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். தென் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து அவங்க பேஷனா கூட ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நிஜமாலே அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த பர்சன் நான் எடுத்துக்கிறேன். பர்சன் எடுத்துட்டு நிஜமாலே ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க நான் பாக்குறேன். ஆண்டர்பிரினர் டைமண்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. எதுவுமே அந்த பேஜ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலிடா தெரியல. ஸோ வெளில வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸ்ரீஹாம் மனோகரன். ஓகே, ஸோ இவர் ஆண்டர்பிரினர் ஐ திங்க். ஸோ இவர்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கனெக்ட்னு கொடுத்துட்டு இங்க வந்து ஆட் அ நோட் டு யோர் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அங்க வந்து ஆட் அ நோட் அப்படின்னு கொடுத்துருங்க. சென்ட் வித்வுட் அ நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சும்மா ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்குறது. அப்படி கொடுக்காம ஆட் அ நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இங்க வந்து ஆட் அ நோட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஒரு மாசத்துக்கு 5 இன்விடேஷன்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இது மாதிரி நோட் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். அதனால கிளியரா வச்சு ட்ரை பண்ணுங்க. ப்ரீமியம் ஐடி இல்லை அப்படின்னா வெறும் 5 கனெக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் இதுமே ஒரு மெசேஜ் போட முடியும். அதனால ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோட் போட்டு கொடுக்காம யார் வந்து நிஜமாலே உங்க கிளைண்டா இருப்பாங்க, அவங்க பிசினஸ் பண்ணாங்க, அந்த பிசினஸ் போயிட்டு பாருங்க. ஒருவேளை இந்த பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்ல இந்த பிசினஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப்லாம் தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதை அவங்க பிசினஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எதுவுமே பண்ணாம இருக்காங்க, மேபி நான் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தா அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அவங்க கிட்ட இந்த நோட்டோட ரீச் பண்ணுங்க. இந்த நோட்டுக்கு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம டாக்குமெண்ட்குள்ள வந்துருங்க. நான் டாக்குமெண்டோட லிங்கை வந்து நான் திரும்பவும் நான் அனுப்புறேன். நான் சப்போஸ் டாக்குமெண்ட் இருந்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்தோம் பாத்தீங்களா, அதோட லிங்க் நான் திரும்பவும் நான் அனுப்புறேன். ஓப்பன் பண்ணிடுங்க. அதை ரிசோர்ஸ் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் திரும்பவும் லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த லிங்க்டின் நோட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நேம் இருக்க இடத்துல அவரோட நேமை மட்டும் போட்டுருங்க. ஸ்ரீராம் மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, ஹாய் ஸ்ரீராம் மனோகரன், ஐ சி பொட்டன்ஷியல் ஆஃப் என்ஹான்சிங் யுவர் பிசினஸ் விசிபிலிட்டி. ஐ லவ் டு டிஸ்கஸ் சம் ஐடியாஸ் தட் வில் ஹெல்ப் யூ. லெட்ஸ் கனெக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சென்ட் தான் அப்படின்னு கொடுத்துட்றேன். இவருக்கு வந்து இந்த நோட்டோட இந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடுச்சு. அவர் அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜிங்ல வரும். அது அந்த மெசேஜ் நீங்க கொடுத்த மெசேஜோட அவரோட இது இங்க வரும். அக்செப்ட் பண்ணலன்னா எதுவுமே வராது. இவர் அக்செப்ட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மை நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. மை நெட்வொர்க் உள்ள கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ஷன்ல வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இங்க தெரியும். ஸோ எப்போ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்க விசிபிள் ஆகும்.
ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரோ அதை தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர்னு சர்ச் பண்ணுங்க, சிஇஓன்னு சர்ச் பண்ணுங்க, ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க, கோ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்க லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணி பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணா யூ கேன் கனெக்ட் வித் தட் பர்சன்ஸ். ஓகே, கோ ஃபவுண்டர், ஃபவுண்டர், சிஇஓ, ஆண்டர்பிரினர், பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் ஓனர். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மாதிரி போட்டு இவங்க தான் பிஸ்னஸ்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ இவங்க கிட்ட நீங்க ரீச் பண்ணி இது மாதிரி நான் ஃப்ரீலான்சிங் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து கனெக்ட் ரீச் பண்ணோம். சப்போஸ் இதுக்கு மேல வந்து அவங்க ஓகே அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, ஓகே கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க சின்னதா ஒரு இனிஷியல் மெசேஜ் அனுப்பணும் அவங்களுக்கு. சப்போஸ் கனெக்ட் ஆயிட்டாங்க இல்லைன்னா வந்து உங்க பர்சனல் ரிசோர்ஸ் மூலமா கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியல் மெசேஜ் அனுப்பணும். என்ன அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதோட ஃபார்மேட்டையும் நான் வந்து நம்ம டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நம்ம டாக்குமெண்ட் அதனால தான் ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த லிங்க் வந்து எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க. அந்த ஃபார்மேட்டையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே இனிஷியல் மெசேஜ்னு பாருங்க, ஹாய் நேம், அவங்க நேம் போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங், ஐ ஹவ் ரிவ்யூட் யுவர் பிஸ்னஸ், அவங்களோட பிஸ்னஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டு போட்டுருங்க அந்த இடத்துல. And identified some areas where improvement could significantly enhance your visibility and reach. I would love to offer you a free marketing consultation. நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க பிசினஸ் சூப்பரா இருக்கு, ஸோ உங்களோட இன்னும் ரீச் எடுத்துன்னு வரதுக்கு நான் ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் கொடுக்குறேன். உங்களோட டைம் உங்களோட ஒரு குவிக் கால் ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், நீங்க எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இனிஷியல் மெசேஜ் மூலமா கேட்குறோம். ஓகேங்களா, ஸோ இனிஷியல் மெசேஜ்லேயே உங்களோட நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, நம்ம பண்ண வெப்சைட்டு, லிங்க்டினோட ப்ரொஃபைலோட ஐடி, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த மெசேஜ் வந்து அனுப்பிடுங்க அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் அனுப்பிடுங்க. அவங்க சப்போஸ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணா நீங்க டேரக்டா அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் மேக் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி நீங்க கேட்டு வாங்கிட்டு யூ கேன் மேக் அண்ட் கால் மீட்டிங் ஆர் டைரக்ட் வர்ச்சுவல் மீட்டிங், எனி திங். அது வந்து உங்ககிட்ட அதுக்கப்புறம். ஓகேங்களா, சப்போஸ் இந்த மெசேஜ் இனிஷியல் மெசேஜ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஒரு 3 days வெயிட் பண்ணுங்க ரிப்ளை பண்றதுக்கு. ஏன்னா வந்து சில பேர் சாட்டர்டே சண்டேஸ் வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு 3 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இன்னொரு ஃபாலோ அப் மெசேஜ்மே அனுப்புங்க. Hi, I hope you're doing well. I wanted to follow you on my previous message about offering free marketing consultation to your business visibility. ஸோ திரும்ப ஒரு ஃபாலோ அப் பண்றமே, என்ன ப்ரோ என்ன ஆச்சு, இது மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போட்டு அனுப்புறீங்கன்னா அவங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு இனிஷியல் மெசேஜ் ஒன்று அனுப்புறீங்க. இனிஷியல் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் பண்ண வேண்டியது உங்க வேலை. அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்றது வந்து உங்க வேலை. ஓகேங்களா, நான் சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, அவர் வந்து ஒரு ப்ரொபோசல் கேட்கிறாரு அப்படின்னா கீழே அதே டாக்குமெண்ட்ல வந்து ப்ரொபோசல் கொடுத்துருப்பேன் நான். இந்த ப்ரொபோசல் போட்டு அனுப்பிடுங்க. ஓகேங்களா, இங்க வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. கீழே வந்து டைம் லைன் சொல்லிட்டு ஒரு விஷயம், டைம் லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த மந்த் இந்த டேட்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. காஸ்ட் எஸ்டிமேட் வந்து நீங்க எவ்வளவு காஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரொபோசலோட ஃபார்மேட். இதையும் எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க. ப்ரொபோசல்ஸ் வந்து கண்டிப்பா வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது, இமெயில்ஸ்ல தான் அனுப்பணும். ஸோ ப்ரொபோசல் அனுப்பிட்டோம் ப்ரோ, ப்ரொபோசல் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா ஒரு ஃபாலோ ப்ரொபோசலுக்கு என்ன டெம்ப்ளேட் இருக்குமோ அதை நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நான் ஒரு டெம்ப்ளேட் ப்ரொபோசல் அனுப்பியிருந்தேன், இந்த டைம்ல நீங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல, நான் எதனா உங்களை அசிஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்முலா கேட்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ரோ காஸ்டோட கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இதை வந்து தனியா அப்படியே காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து தனியா பேஸ்ட் பண்ணிட்டு அனுப்புங்க. இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா எக்ஸாம்பிள் உங்களோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கிளைண்டோட இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க, அந்த சர்வீஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதாச்சும் அதுல என்னென்ன பண்ண போறீங்க, அதோட குவான்டிட்டி அதாச்சும் 1 கொடுத்துருங்க. டோட்டல் அதோட நீங்க எவ்வளவு காஸ்டிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அண்ட் டோட்டலா டிஸ்கவுண்ட் என்ன நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்போ இதை பேமெண்ட் பண்ணணும், 50% வந்து இந்த டேட்குள்ள பண்ணணும், 50% வந்து இந்த டேட்க்கு அப்புறம் பண்ணணும், இந்த ப்ரொபோஸ் இந்த கான்ட்ராக்ட் வந்து எத்தனை டேஸ்க்கு வேலிடு, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த ப்ரொபோசல் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி இதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரோ இதுதான் என்னோட கொட்டேஷன், உங்களுக்கு ஓகேவா இருந்தா ஜஸ்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்லயே சைன் போட்டு அனுப்பிடுங்க. சைன் போட்டுனா வர்ச்சுவல் சைன் மை
எல்லாம் ஜஸ்ட் உங்க நேம் கூட மென்ஷன் பண்ணிட்டு நீங்க அனுப்பிடுங்க. ஆர்எல்ஸ் அவருக்கு அதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னா, ப்ரோ நான் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் அனுப்பியிருக்கேன், நீங்க ஜஸ்ட் உங்க மெயில்ல ரிப்ளை மட்டும் பண்ணிடுங்க, அக்னாலஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அனுப்பிக்கலாம். ஓகே ஓகே கேஸ். இப்போ வந்து கொட்டேஷனும் அனுப்பியாச்சு, கொட்டேஷன் ஓகேவும் சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போடணும். கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஒரு லீகல் அக்ரிமெண்ட் மாதிரி உங்களுக்கும் அந்த சர்வீஸ்க்கும், சாரி அந்த கிளைண்ட்டுக்கும். ஏன் இதை போடணும் அப்படின்னா, சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து என்ன பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இதுதான் உங்களோட இருக்க ப்ரூஃப், நீங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்க ப்ரூஃப். ஸோ அதனால வந்து ஒரு கான்ட்ராக்டோட ஃபார்மேட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட ஆக்கிறேன். இங்க வந்து கிளைண்டோட சேம் கிளைண்டோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போறீங்க, அதோட காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்கும். இல்ல பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிட்டு நீங்களும் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும், அவங்களும் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து லீகலா வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு ஒரு லீகலா வந்து ஒரு சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளியர்? ஸோ சர்வீஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இல்லாம வந்து எந்த சர்வீஸும் பண்ணாதீங்க. சப்போஸ் பேமெண்ட்ல என்ன டிலே ஆச்சு, பேமெண்ட்ல வந்து அவங்க ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி பண்ண பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரே ப்ரூஃப் வந்து இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மட்டும்தான். ஓகே கிளியர்? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மெட்ஸ்லாம் எப்படி எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொட்டேஷன் ப்ரைசிங் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ப்ரோ ப்ரைசிங் பண்ணலாம் நான் கொடுக்குற சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆவரேஜா ஒரு ப்ரைசிங் சொல்றேன். ஜஸ்ட் சோஷியல் மீடியா சர்வீசஸ் வெறும் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் இது மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன ப்ரைஸ் அப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா பர் போஸ்ட் ப்ரைசிங்குமே கோட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீக்குக்கு வந்து வீக்லி வந்து 3 போஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ரைசிங், வீக்லி வந்து 5 போஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ரைசிங். ஏன்னா வந்து உங்களுக்கு 3 போஸ்ட்டுக்கு பண்ற வேலை வந்து கம்மியா இருக்கும், 5 போஸ்ட்டுக்கு பண்ற வேலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைசிங் பண்ணணும். நான் என்னோட ப்ரைசிங் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் நாட் ரிவீல் இட் ஃபுல்லி, பட் சும்மா ஒரு ரேஞ்ச் மாதிரி நான் சொல்றேன். 3 போஸ்ட் per வீக்குக்கு வந்து அரௌண்ட் 12,000 to 18,000 ஐ வில் கெட் சம் அமௌண்ட். ஃபார் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி போஸ்டா போட போறேன். ஸோ அது பண்றதுக்கு வந்து அரௌண்ட் 12,000 to 18,000 மேபி பண்ணுவேன். 5 போஸ்ட் per வீக் அப்படின்னா 15 to 25 ஐ வில் டேக் சம் ஆர் அதர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் அதில் எடுத்துப்பேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு எஸ்இஓ பண்ண போறீங்க, இல்லை நான் மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பார்த்துக்க போறேன் அப்படின்னா, நான் மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பார்த்துக்கும் போது நான் வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எஸ்இஓ பண்ணணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும், கூகுள் பிஸ்னஸ் ரெடி பண்ணணும், மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்த மாதிரினா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30 to 40,000 ஆர் 30 to 50,000 சம்பளத்தை நீங்க ரேஞ்ச் எடுத்துக்கலாம். நான் பண்ணி தரேன் சார், இது எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக் கிளியர், நான் இந்த டெலிவரபிள்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளைண்டோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எப்படி சொன்னா நம்ம கொடுக்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து மேக் கிளியர், நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த டெலிவரபிள்ஸ் தான், இத்தனை போஸ்ட் தான் நான் இந்த கொடுக்க போறேன், எஸ்இஓல வந்து இந்த ஒர்க்ஸ் பண்ண போறேன், கூகுள் பிசினஸ்ல இது ஆப்டிமைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் மேக் கிளியர் தட் இந்த டெலிவரபிள்ஸ் தான் கொடுக்க போறேன், இதோட காஸ்டிங் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காஸ்டிங் கொடுக்கும்போது எப்பவுமே வந்து நீங்க நினைச்ச காஸ்டிங் விட ஒரு 20% ஹையரா கொடுங்க. ஏன் 20% நான் ஹையரா கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிளைண்ட் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. நெகோஷியேட் பண்ணும்போது ஓகே ப்ரோ உங்களுக்காக ஒரு 20% நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20% நீங்க அங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா உங்க ப்ராஃபிட்ல இருந்து நீங்க முடிவு பண்ண அமௌண்ட்ல இருந்து யூ ஷுட் நாட் கம் டவுன். ஜஸ்ட் ஒரு 20% ஹையரா கொடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுங்க ப்ரோ நெகோஷியபிள் தான், சப்போஸ் உங்களுக்கு காஸ்ட் ஓகேவாக நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஓகே ப்ரோ நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக மட்டும் நான் ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க பண்ணீங்கன்னா கிளைண்ட் கிட்டயும் வந்து யூ வில் கெட் அ குட் இம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட ரீச் பண்ணிட்டு அவங்க கிட்ட ப்ரோபோஸ் ஒரு சர்வீஸ்ல நீங்க 2 பேரும் இறங்கும் போது யூ ஹேவ் டு மேக் தீஸ் மச் ஸ்டெப்ஸ் அண்ட் ரீச் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு சொல்றது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எப்படி எடுக்கலாம், ரொம்ப கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கண்டிப்பா நீங்க வந்து
ஒரு எஃபர்ட் போட்டு ரீச் பண்ணா கண்டிப்பா கிடைக்கலாம். ஸோ ஜஸ்ட் சின்ன சின்ன மெத்தட்ஸ் நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மெத்தட் சொல்றேன் நான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை வந்து நீங்க எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க சர்க்கிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்க சர்க்கிள் வந்து செம்ம பவர்ஃபுல்லா இருந்து, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து நீங்க லிங்க்டின்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நான் கொடுத்த அந்த ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ்ல போயிட்டு யாருன்னா ஒரு கிளைண்ட் யாருன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் யாரா கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க ப்ரொபோசல் பண்ணி நீங்க கேட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிங்க்டின் குரூப்ஸ் இருக்கும். லிங்க்டின் குரூப்ஸ் மாதிரி ஃபேஸ்புக்லேயே போய் ஆண்டர்பிரினர் ஆர்எல்ஸ் வந்து பிசினஸ் குரூப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் சில குரூப்ஸ் வரும். அது மாதிரி குரூப்ஸ்ல போய் ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் கேன்வால வந்து சும்மா டிசைன் பண்ணிடுங்க. நேற்று நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா 20% ஆஃபர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணிட்டு உங்க கான்டாக்ட் வந்து இதுல ஐ மீன் அது பேர் என்னது கேப்ஷன்ல கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க அது மாதிரி குரூப்ஸ்ல வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. போஸ்ட் பண்ணிட்டே போது எதுனா ஒரு அட்டென்ஷன் வந்து எங்கன்னா கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் த கிளைண்ட் ஃப்ரம் தம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்க இது மாதிரி கிளைண்ட்டை வந்து நீங்க உங்க சர்க்கிள் எல்லாமே எக்ஸ்ட்ரா ரீச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து எந்த போர்ட்ஃபோலியோ கிடையாது, நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்காதீங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்காம ஜஸ்ட் இந்த ஒர்க் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு வி கேன் கோ வித் பெய்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் ஃப்ரீயா கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க எக்ஸ்டர்னல் கிளைண்ட் ட்ரை பண்ணிக்கலாம். உங்க சர்க்கிள் கிட்ட ஒரு மாசம் ஃப்ரீயாவே பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஒரு 2 மாசம் ஃப்ரீயாவே பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. பில்ட் பண்ணிட்டு அவங்கள வச்சு வேற கிளைண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மேபி நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ உங்களை ரெஃபர் பண்ணி விடலாம். இவர் தான் எனக்கு மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்து எனக்கு இவ்வளவு லீட்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் கிடைச்சாருன்னா. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து மேக் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த லிங்க்டினை வந்து ஒரு மெயின் பார்ட்டா இருக்கீங்க. லிங்க்டினை வந்து இப்போ ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அங்க போயிட்டு சர்ச் பார்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன சர்ச் டேர்ம்ஸ் கொடுத்துமோ அதை கொடுத்து தேடுங்க. அண்ட் ஃப்ரீலான்ஸ் போர்ட்டல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கிக்லயும் நீங்க போயிட்டு தேடலாம். ஓகேங்களா? ஸோ தேடிட்டு நான் ஒன்னே ஒன்று வந்து லாஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பிகினர் ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, இப்பதான் ஃப்ரீலான்சிங்குள்ளேயே போறீங்க அப்படின்னா உங்களோட கோல் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது இருக்கணும், நாட் மணி மேக்கிங். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் உங்களோட 2 கிளைண்ட்ஸ் ஆச்சு இருந்தாதான் தென் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மணி மேக்கிங். எடுத்த உடனே எனக்கு ஒரு 20,000 rupees கிளைண்ட் 10,000 rupees கிளைண்ட்ஸ் தான் கண்டிப்பா முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர் அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.